பொம்பளைங்களோட கோபம் இருக்கிற அந்த முகம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்தப்ப என்னை வெளியே அடிச்சு துரத்துனிய ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் மனசுல வச்சேன் உன்னை இந்த படுக்கையில படுக்க வைக்கணும்னு. உங்க அப்பா என்கிட்ட வந்து வந்து பணம் கேட்டப்பெல்லாம் பணத்தை வாரி வாரி கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான். என்ன நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், பேசாம நின்னுட்டு இருக்க? நான் வரட்டா? சரி. இது பழசு மாதிரி இல்ல. இந்த மூலிகையை பயன்படுத்துங்க, இது கண்டிப்பா குணமாக்கிடும். வாங்கிக்கங்க. பார்க்கலாம். அபிலாஷ் யாரும் தெரியும்ல, அவரோட 2வது பொண்டாட்டிக்கு பிறந்தவன். இவனுக்கு நான் தான் வைத்தியம் பார்க்கணும். அப்புறம் நீ போன விஷயம் என்னாச்சு? அது கிடைக்கல. சீ, உதவாக்கற ஒண்ணுத்துக்கு உதவாதம். போடா இங்க இருந்து. சொத்துக்காக ஐயா! யாரா? ஐயா! என்ன மாட்டை யாரும் இன்னும் அவுத்து கட்டலையா? காயத்ரி இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலன்னு நினைக்கிறேன். காயத்ரி இன்னும் வரலையா? இல்ல, வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னா. ஸ்கூல் டைம் முடிஞ்சாலும் அங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாருக்கும் காயத்ரி கிளாஸ் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். நீயும் புக்க படிச்சுட்டு சும்மாதான் இருந்தல்ல, நீயாச்சும் அவுத்து கட்ட வேண்டியதானே? மேல் வீட்டுல காய போட்ட துணியாவது எடுத்து வச்சியா? நானே இப்பதான்க்கா வந்தேன். வர வர உனக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு. நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, நான் கொண்டு வரேன். வேண்டாம், நான் அங்கேயே போய் மாத்திக்கிறேன். உள்ள திருட. ஐயோ ஐயோ! திருட! என்ன? திருட! எங்க? மேல் வீட்டுல திருட இருக்கான். ஐயோ, அங்க போகாதீங்க, நான் மேல ரூம்ல வச்சு போட்டுட்டேன். அக்காவும் பார்த்தாங்க. நீ பாத்தியாமா? நான் பார்த்தேன், அவன் ஏதோ கையில பல்பு வச்சிருந்தான். ஆசிட் பல்பா இருக்கும், நக்சலைட். அப்ப அவங்கிட்ட துப்பாக்கி இருக்கும். நீங்க உள்ள போயிடுங்க. நீங்க போங்க. ஊருக்காரங்க எல்லாம் ஓடி வாங்க, திருடனை பிடிச்சு வச்சிருக்கோம். திருட ஊருக்காரங்க எல்லாமே ஓடி வாங்க, ஓடி வாங்க. திருட ஓடி வாங்க, உள்ள வாங்க. திருடனை பிடிக்கணும், வாங்க எல்லாரும் வாங்க. திருடனை பிடிக்கணுங்க, வாங்க வாங்க. நான் போய் ஊருக்குள்ள இருந்து ஆள கூட்டிட்டு வரேன். நக்சலைட்! திருடன்! நக்சலைட்! போட்டுட்டாங்களா? வாங்க! எல்லாருக்கும் தெரியுமா? சாமியார் வீட்டுக்குள்ள நக்சலைட் போட்டுட்டாங்க. இன்னும் இல்லையா? கொண்டு போற, சீக்கிரம் வாங்கய்யா. வேலையை முடிச்சுட்டு போடா. டேய், ஒருவேளை நக்சலைட்டா இருந்தா நம்ம வெறும் கையோட போக கூடாது. வேணா ஒரு போண்டா எடுத்துக்கலாம், அது பாம் மாதிரி இருக்கும்ல. அது இல்லடா,
ஏ ஜானி நீ ஓவியா வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற போலீஸ்காரனா துப்பாக்கியோட இங்க வர சொல்லு என்ன சரி நீ போ நான் பின்னாடி நான் இப்பவே போறேன் அட, விடுங்க அண்ணே. அட, ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கட்ட வேணா கட்டிய கொடு அப்ப நீ வெட்டிடுற சும்மா இரு. வேற யாருக்கு சொல்லணும் இங்க யாரும் முடியாம இருக்காங்களா போயா இருக்கிறதுலே சூப்பரான காரமான மிளகாய் இதுதான் இத போட்டு எரிச்சா எவனா இருந்தாலும் வந்து போலீஸ் துப்பாக்கி எடுத்துட்டு வரட்டும் போலீஸ்காரன் இல்ல ஆ. வர வழியில ஜானியோட வீட்டுக்கு போனேன் துப்பாக்கியோட வந்துருவாரு ஓ நம்ம எல்லாரும் இங்க தானே இருந்தோம் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையே இதை காட்டு. நீங்க தான் பாத்தீங்க கதவை திறங்க செத்துரும் போல இருக்கு ஐயோ சுத்தாதீங்க செத்துருவான் ஐயோ நான் திருட இல்லைங்க திருட இல்லன்னா நீ யாருடா டேய் அபிலாஷ் நான் தான் சிவாடா ஐயோ இது திருட இல்ல நம்ம ஊருக்கு ஆபீசர் சிவன் சார் எல்லாரும் கலைஞ்சு போங்க தெரியாம சொல்லிட்டோம் கலைஞ்சு போங்க எல்லாரும் போங்கன்னு சொல்றல டேய் ரவி வானத்தை பார்த்து சுடுறா இவங்க எல்லாம் பிரிஞ்சு போகட்டும் ஆமா சார் நீங்க எப்படி இதுக்குள்ள போனீங்க அந்த பிரசாத் தாண்டா என்ன கொண்டு வந்து விட்டு போனான் 1000 வாங்கிட்டு போயிருக்கான் பிரசாத் செத்து போயிட்டாங்க இல்லனே அவர் சாகல நான் பார்த்தேன் என்னது பிரசாத் சாவலையா கொஞ்சம் தூக்கு தட்டு வலது கால் வச்சு வந்ததுக்கே படி உடைஞ்சு போச்சு கடவுளே இன்னும் என்னென்னலாம் உடைய போதோ தெரியல மண்டதான் என்னது என்ன சொன்னீங்க இல்ல நேத்து விழும்போது தலையில அடிபட்டிருக்கும்னு சொல்ல வந்தேன் பரவாயில்ல பரவாயில்ல அதுக்குள்ளதான் ஒண்ணும் இல்லையே அதுவும் கரெக்ட் தான் ஊ மண்டையிலயும் கொஞ்சம் கள்ளி மண்ணு இருக்கும் என்ன எல்லாரும் சிவப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அருவாளும் சுத்தியுமா உட்காந்துருக்கீங்க நாடகம் ஏதாவது நடிக்க போறீங்களா நாடகம் தானே இப்ப இல்ல சாயந்தரம் கீழே விழுந்ததும் ஐயோ அம்மான்னு கத்துவாங்க சாயந்தரம் வந்தா பாக்கலாம் டிக்கெட் எல்லாம் ஃப்ரீ தான் இவர் தான் அந்த நடிகன் ஓ அதுக்கு என்ன நான் ரெடி ஆனா இப்போ மனுஷங்க நடிக்கிறதுக்கெல்லாம் மார்க்கெட் இல்லன்னு கேள்விப்பட்டேன் சர்க்கஸ்காரங்க போட்டோவை பாத்திருக்கல சர்க்கஸ்ல வித்த காட்டுற எல்லாரும் சிம்பான்சி குரங்குகளை தான் வச்சிருப்பாங்க நம்ம இடத்துல அந்த குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன் சாரிமா ஐயோ ஒரு பொண்ணு மேலயா விழுவாங்க அதனால தான் சாரி கேட்டேன் சாரி சோப்பு பிரஷ் பேஸ்ட் அக்கா சினிமால ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி விழுந்ததுக்கு அப்புறம் தான் லவ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஏதாவது லவ் வந்துச்சா சும்மா போடி லவ்வா லவ் அம்மா இத சரி பண்றதுக்கு ஆசாரிய கூப்பிடுறது நல்லது பாவம் அந்த பொண்ணுக்கு இடுப்பே ஓ உடைஞ்சிருக்கும் அப்ப ஏன் இடுப்பு உடைஞ்சா உனக்கு பிரச்சனை இல்ல இல்ல உங்களுக்கும் அந்த மாதிரி தான் தோ அதுதான் அதை தாண்டிங்கன்னா குளம் ஆ சரி நான் கிளம்புறேன் சார் சரி ஐயோ
ஐயோ என்னது? நான் விழுந்துட்டேன். பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல தான் விழுவீங்களா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் விழுந்துட்டேன். நீங்க விவசாய ஆபீசரா வந்தீங்களா இல்ல விழறதுக்கு வந்தீங்களா? ஐயோ செத்துட்டாரா?